ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ராகி மாவு பார்த்திங்களா, ஃபிங்கர் மில்லட்ஸ்ன்னு சொல்கிறது. அதில் நம்ம பனானா, தேங்காய், ஏலக்காய், நிலக்கடலை, நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம ஒரு பணியாரம் செய்ய போகிறோம். மிக மிக ஹெல்த்தியானது. குழந்தைகள்லாம் ராகி தோசையெல்லாம் சாப்பிடாது. இந்த லீவில் இருக்கவங்களுக்கு ஒரு ஈவினிங் இது மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாவு பாருங்கள், இதே அளவு ராகி மாவை கொஞ்சமாக ஆப்பசோடா உப்பு போட்டு நான் ஒரு மணி நேரம் கரைச்சி வச்சுட்டேன். அது லேசாக புளிச்சா பெர்மனண்ட் ஆனால் தான் நமக்கு பணியாரம் சாஃப்டாக இருக்குது, இல்லைன்னா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லேசாக அது ஒரே மணி நேரம் ரொம்ப கண்டிப்பாக புளிக்க வைக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் புளிச்சா கூட ஓகே தான். இப்போ பார்த்திங்களா, நான் 2 ஏலக்காய், 5 ஸ்பூன் தேங்காய், நிலக்கடலை 2 ஸ்பூனு, நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பழம் போட்டால் போதும். இந்த பழத்தை நம்ம மிக்சியில் ஒரு சுத்துட்டு இந்த சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், நிலக்கடலை போட்டு நம்ம பணியாரம் சுடலாம். நம்ம இப்போ நான் கல் வச்சுட்டு சூடாகிட்டுருக்குட்டுன்னு இப்போ நான் இந்த பழத்தை மிக்சியில் அரைச்சி இது கலந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பழம் இனிப்பாக இருந்தால் சர்க்கரையை குறைச்சிக்கோங்க. அது உங்கள் இனிப்புக்கு உங்களோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க, இது மாதிரி தாங்க பழத்தை நான் மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ தேங்காய், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டுட்டேன். இப்போ நம்ம பணியாரம் சுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா, நம்ம எல்லாம் கலந்ததை இப்போ நான் பணியாரம் ஊற்றிட்டு நம்ம 2 பக்கம் செவந்து எடுக்கலாம். ஒரு ராகி மாவு நம்ம வெள்ளை மாவு மாதிரி டக்குன்னு வேகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு திருப்பணும். நம்ம திருப்பிட்டு வெந்த பின்னால் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா, நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டு செவ்வாழைப்பழ ராகி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் நெய் போட்டு சுடலாம். பெரியவங்களுக்கு நார்மலாக சொல்லலாம். இல்லை, நான் இந்த பணியாரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆகுதுன்னு இதையே தோசையாகவும் ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொட்டுக்க எதுவுமே வேண்டாம், நல்லா நம்ம இதாக இருக்கும். இப்போ இந்த மாவையே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும்னா எண்ணெயில் போண்டா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கு. எண்ணெய் வேண்டாங்கிறதுனால நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நெய் ஊற்றி தாராளமாக கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு சாதாரண எண்ணெய், தோசை, இப்படி வெரைட்டிஸாக இதை நாம் செய்யலாம். இப்போ செவ்வாழையோட பெனிஃபிட்ஸ்னு எடுத்துகிட்டால் இதில் மெயினாக பொட்டாசியம் ரிச்சாக இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸ்மோக்குக்கு அடிக்ஷன் ஆனவங்களுக்கு இந்த பழம் ரெகுலராக கொடுத்துட்ருக்கப்போ அதுலேருந்து விடுபட சான்ஸுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. பீட்டா கரோட்டின் இருக்குது. உங்களுக்கு பீட்டா கரோட்டின் இருந்தாவே அது கலராக இருக்கிற எல்லாமே பீட்டா கரோட்டின் நேச்சுரலாக நம்ம சாப்பிட்ற பொருள். அதே போல் இது போனுக்கு நல்லது. டயபெட்டிஸ்க்கு காரக்கு ரொம்ப நல்லது. ஆனால் குறைவாக வார ஒரு பழம் அது மாதிரி சாப்பிட்லாம். இதில் விட்டமின் ஏலாம் இருக்கனால கண்ணுக்கு நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல்ஸ், அயன், ஃபைபர், விட்டமின் ஏ அண்ட் இ இருக்குது. ஸ்கின் நல்லா பளபளன்னு வர்றதுக்கு ரொம்ப நல்லது. இதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது. இது உடனடி ஸ்ட்ரென்த்து. நல்லா வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது தாராளமாக கொடுக்கலாம். அதே போல் இதில் மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம், பொட்டாசியம் இருந்தாவே உங்களுக்கு தெரியும் ஹார்ட்டுக்கு நல்லது. பிளட் வெசல்ஸை நல்லா ஹீமோக்ளோபினை பேலன்ஸ் பண்ணுது, அனீமிக்கை தடுக்குது. அதே மாதிரி இது நார்மலாக டாக்டர்ஸ் டெய்லி 2 பழம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ சாப்பிட முடியாது. கொஞ்சம் குழந்தைங்க அது மாதிரி கொடுக்கலாம். பட் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் சாப்பிட்டா நமக்கு நல்லது. அதே போல் டைஜஷனுக்கு நல்லது. பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டிபேஷனை, மலச்சிக்கலை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. வயிற்றில் வர அல்சரை, வயிற்று புண்ணை தடுக்குதுங்கிறாங்க. இதில் ரொம்ப ஸ்பெஷலுன்னு சொல்லப்போனால் கிட்ஸுக்கு அயன் டெஃபிஷியன்ஸின்னு சில குழந்தைகளுக்கு வரும். அது இது குழந்தைகளுக்கு நல்லது. அதே போல் இது யார் சாப்பிடக்கூடாதுன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பொட்டாசியம் ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதே போல் விட்டமின் டி இருக்கிறது. கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. மினரல்ஸ், அயன், ஃபைபர் எல்லாம் இருக்குது. கேன்சர் செல்ஸ் அழிக்குது. உங்களுக்கு பாருங்கள், ஹார்ட்டுக்கு நல்லது, கேன்சரை செல்லை அழிக்கக்கூடியது, கிட்ஸுக்கு நல்லது, உடனடி ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, ஸ்கின்னுக்கு நல்லது, போனுக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது. இப்போ இது முதல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போல்லாம் எல்லா பக்கமே இந்த செவ்வாழை பயிரிடுறாங்க. எல்லா ஊர்லேயுமே இது கிடைக்கிது. நீங்களும் இது மாதிரி ஒரு முறை இந்த மாதிரி ஒரே இது ஒரு மணி நேரம் இந்த மாவை கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாக்கா போதும். அது கொஞ்சம் பெர்மனண்ட் ஆயிரும். புளிச்சாதான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா
மாவை கரைச்சோன்னா சுட்டால் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கோசரம் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டா நம்ம எந்திரிச்சோன்னா ஊற வச்சா மார்னிங் டிஃபனுக்கே இது மாதிரி செய்யலாம். இது அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. இனிப்பு இருக்கிறனால பழத்தோட இனிப்பு பொறுத்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கங்க. நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேனிஸ் பேக்டை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.